இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம கிட்ட ஒரு Samsung 32 inch டிஸ்ப்ளே கம்ப்ளைன்ட்காக வந்திருக்கு. இதுல என்ன கம்ப்ளைன்ட் ஆயிருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி பேனல் வந்து உள்ள ஷார்ட் ஆயிட்டு உள்ள போற லைன் ஏதோ மிஸ் ஆயிருக்கு இல்லனா பேனல் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஆகுது. இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் டிவில வந்து வரக்கூடிய காமனான ஒரு கம்ப்ளைண்டா ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா இதுல வந்து பேனலுக்குள்ள வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா ஒரு 5 hours 6 hours ஃப்ரீக்வெண்டா வந்து எந்த விதமான கேப் இல்லாம கண்டினியூவா ரன் பண்றதுனால உள்ள போற லைன் ஏதோ வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆயிருது இல்ல ஷார்ட் ஆயிருது. அந்த மாதிரி பிரச்சனைனால இந்த மாதிரி வந்து லைன்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது. இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிவியோட மாடல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா UA32N4305ARXXL இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இதனோட பேக் டோர் ஓபன் பண்ணிட்டு நம்ம இதற்கு பேனலுக்கு போகக்கூடிய வோல்டேஜஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகுதா இல்லை ஸ்கேலர் போர்டிலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன மெத்தேடில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியும் பார்க்கலாம். இது வந்து ஒரு 19 வோல்ட் அடாப்டர் டைப் மாடலு. அதனால் இது பவர் சப்ளை வந்து எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் வந்து டோட்டலாக வந்து 19 வோல்ட்டில் வந்து நம்ம 19 வோல்ட் அடாப்டர் மட்டும் கொடுத்தோம்னா போதும். இது வந்து டிவி வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து பேனல் சைடு தான் நம்மளுக்கு இஷ்யூ ஆயிருக்கிறனால பேனல் வோல்டேஜ் மட்டும் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா போதும். மற்ற இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடலில் சிலதில் வந்து ப்ராசரில் வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பேனல் சைடு வந்து பார் மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் வருது. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து U11 போர்டோ இல்லை வந்து வேற ஒர்க்கிங் போர்டை வச்சு கம்பல்சரி பேனலை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேனலுக்கே வந்து ஏன்னா 12 வோல்ட்டும் ப்ரெசென்ட் ஆயிருது. வேற சிக்னல் ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா ப்ராசர்லேருந்து வரக்கூடிய சிக்னல் லைன்ஸ் ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னாலுமே இந்த மாதிரி வந்து பார்ஸ் வந்து வருது. அதனால வந்து கம்பல்சரி வந்து நம்ம பேனல் சைடு இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லி டைரெக்டாக பேனலை வந்து நம்ம இது பண்ண வேண்டாம், செக் பண்ண வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு U11 போர்டோ இல்லை வேற ஏதாச்சும் போர்டோ போட்டு கம்பல்சரி செக் பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேற போர்டு வந்து போட்டு செக் பண்ணிட்டோம். சேம் அதே ப்ராப்ளம் தான் வந்து அந்த போர்டு போடுறப்போ வந்து இருந்துச்சு. அதனால தான் இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பேனல் சைடு வந்து நம்ம செக் பண்ணி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனல் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். பேனல் வோல்டேஜ் வந்து 13 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VGH VGL பார்க்கணும். VGL பார்த்தீங்க அப்படின்னா 6 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது, -6 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது, -6 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது. அதே மாதிரி VGH வோல்டேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 15 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அதே மாதிரி VGHF பார்த்தீங்க அப்படின்னா 33 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. VDD பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வந்து ப்ரெசென்ட் ஆகுது. HVDD பார்த்தீங்க HVAA பார்த்தீங்க அப்படின்னா 7 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. VCOM வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அப்போது இதில் வந்து நம்மளோட இது பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலர் போர்டு சைடு வந்து இதில் இஷ்யூ கிடையாது. பேனல் சைடு தான் வந்து பேனலுக்குள்ளே போகக்கூடிய லைன்ஸ் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி பார் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா மேபி சைடுக்கு ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடுக்கு ஆஃபுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் ஏதோ ஒன்று வந்து ட்ராப் ஆயிருக்கா அப்படிங்கிறதே வந்து நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் சைடுக்கு ஆஃப் வோல்டேஜ் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து வரக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சைடு காஃப்னோட டேட்டா ஷீட் வந்து சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து செக் பண்ணப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VGH வோல்ட்டும் ப்ளஸ் வந்து அதே மாதிரி VGL வோல்ட்டு ரெண்டுமே வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VGH வோல்டேஜ் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆக வேண்டிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 15 வோல்ட் ப்ளஸ் 15 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகணும்.
அதே மாதிரி ஒரு VGL வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு VGL பார்த்தீங்கன்னா ஒரு -7 வோல்ட் அந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகணும். இப்போ நம்ம அந்த வோல்டேஜ் எல்லாமே வந்து செக் பண்ணலாம். சைடு காஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு சொல்யூஷன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 1 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது. இந்த இடத்துல VGH வோல்டேஜ் இதில் வந்து வெறும் 1 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது. VGL இதில் பார்த்தோம் அப்படின்னா 3.3% ஆகுது. இதுதான் அந்த ஷார்ட் ஆனதுனால வந்து வரக்கூடிய இஷ்யூ. இப்போ நம்ம இதுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி இதனோட பாயிண்ட்ல இருந்து டைரெக்டாக வந்து எடுத்து ஜம்பர் ஒயர் கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த VGH ப்ளஸ் வந்து VGL ரெண்டு மட்டும் தான் செக் பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமே வந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து தெளிவாக வராதனால நம்ம இதுக்கு வந்து டோட்டலாக அந்த சைடு இதில் இருந்த எல்லா லைனுமே டோட்டலாக எடுத்து இங்கே டைரெக்டாக வந்து ஸ்கேலர் போர்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி பைபாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த லைன் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 லைன்ஸ் வந்து எல்லாமே பாயிண்ட் சால்ரிங் தான். 5 to 6 லைன்ஸ் வந்து நம்ம ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி வந்து அடிச்சிருக்கிறோம். அடித்ததுக்கப்புறம் வீடியோ வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய வீடியோ அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வீடியோ வந்து தெளிவாக பக்காவாக வந்திருக்கு.